குற்றவாளிகள் பிறப்பதில்லை, உருவாகிறார்கள். குற்றச்சம்பவங்கள் தன்னிச்சையாக நடப்பதில்லை, சூழல்களால் நிகழ்த்தப்படுகின்றன. சமூகத்தில் நடக்கும் குற்றங்களை கோடிட்டு காட்டும் இது குற்றச்சரித்திரம். குட் பேட் அக்லி திரைப்படத்தில் வில்லனா நடிச்ச பிரபல நடிகர் மேல போதைப் பொருள், பாலியல் அத்துமீறல்னு பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன் வச்சிருக்காங்க இங்க ஒரு நடிகை. மலையாள சினிமாவில் போதைப் பொருள் கலாச்சாரமா? போதைப் பொருள் பயன்படுத்திவிட்டு நடிகையிடம் அத்துமீறியதாக குற்றஞ்சாட்டப்பட்ட பிரபல நடிகர் ஷைன் டாம் சாக்கோ போலீசிடமிருந்து தப்பித்து தலைதெறிக்க ஓடும் சிசிடிவி காட்சிதான் இது. ஷூட்டிங் ஸ்பாட்டில் போதை பார்ட்டி நடத்தி டிரெஸ்ஸிங் ரூமில் அத்துமீறிய நடிகரின் கொட்டத்தை அந்த நடிகை சமீபத்தில்தான் அம்பலப்படுத்தினார். மலையாள திரையுலகில் புதிதாக அவதாரம் எடுத்திருக்கும் போதை கலாச்சாரத்தின் பின்னணியை அறிய நடிகை வின்சி அலோசியிடமிருந்துதான் விசாரணையை தொடங்க வேண்டும். நடிகை வின்சி அலோசியஸ் மலையாள சினிமாவில் வளர்ந்து வரும் முக்கிய நடிகைகளில் ஒருவர். விக்ருதி என்ற திரைப்படத்தின் மூலம் மலையாள திரையுலகில் அறிமுகமான வின்சி ஜனகணமன, சவுதி வெள்ளக்கா உள்ளிட்ட பல்வேறு திரைப்படங்களில் நடித்து புகழ் பெற்றவர். 2023 வெளியான ரேகா என்ற திரைப்படத்தில் தனது சிறப்பான நடிப்பை வெளிப்படுத்திய வின்சி கேரள அரசின் சிறந்த நடிகைக்கான விருதையும் பிலிம்பேர் விருதையும் கையில் ஏந்தினார். உச்ச நடிகை அந்தஸ்துடன் மோலிவுட்டில் கோலோச்சி வரும் வின்சி சமீபத்தில் நடந்த ஒரு நிகழ்ச்சியில் பங்கேற்று உரையாற்றியதுதான் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. போதைப் பொருள் பயன்படுத்திவிட்டு ஷூட்டிங் ஸ்பாட்டிற்குள் வரும் நடிகர்களுடன் இனி நான் நடிக்க மாட்டேன் என தீர்க்கமாக கூறினார். அதற்கு காரணம், பிரபல நடிகர் ஒருவர் தன்னுடன் நடிக்கும்போது அவரது உதட்டில் வெள்ளை நிறத்தில் பவுடர் ஒட்டியிருந்ததை பார்த்து அது போதைப் பொருள்தான் என உறுதி செய்துள்ளார் நடிகை வின்சி. மேலும் அந்த நடிகர் ஷூட்டிங் ஸ்பாட்டில் உடைமாற்றும் அறைக்குள் உதவுவது போல வந்து அத்துமீறியதாகவும் குறிப்பிட்டார். இந்த கொடுமை தனக்கு மட்டுமின்றி மற்றொரு நடிகைக்கும் நடந்ததாக கூறினார். இதனால் அந்த படத்தில் நடிக்க மறுத்து வெளியேறியதாகவும் பின் தயாரிப்பாளரும் இயக்குனரும் வேண்டிக் கொண்டதன் பேரில் அந்த படத்தை முடித்து கொடுத்ததாகவும் தெரிவித்தார். இந்த பேச்சு மலையாள சினிமாவில் போதை கலாச்சாரம் உழல்கிறதா என்ற கேள்வியை எழுப்பியது. அது அசுர வேகத்தில் வைரலாக அந்த நடிகர் யார், இவராக இருக்குமோ அவராக இருக்குமோ போன்ற அவதானிப்புகள் நெட்டிசன்கள் மத்தியில் ஒலித்தன. முடிவில் அந்த நடிகரின் பெயரை வின்சியே உலகிற்கு அறிமுகம் செய்தார். போதைப் பொருளை பயன்படுத்தி தன்னிடம் அத்துமீறியதாக பிரபல நடிகர் ஷைன் டாம் சாக்கோ மீது நடிகை வின்சி பரபரப்பு புகார் அளித்தார். நடிகர் ஷைன் டாம் சாக்கோ சர்ச்சையின் மறு உருவம் என்றே பலரும் இவரை அடையாளம் காண்கின்றனர். மலையாள திரையுலகில் பிரபல நடிகராக வலம் வரும் இவர் சமீபத்தில் நடிகர் அஜித் நடிப்பில் வெளியான குட் பேட் அக்லி திரைப்படத்தில் வில்லனாக நடித்திருந்தார். சினிமாவை போல அடிக்கடி பல சர்ச்சையில் கமிட்டாவது 41 வயதான நடிகர் சாக்கோவின் வாடிக்கை. கடந்த 2015ஆம் ஆண்டு கொச்சி காவல்துறையினர் கடவந்திரா பகுதியில் உள்ள ஒரு அடுக்குமாடி குடியிருப்பில் சோதனை நடத்திய போது கொக்கைன் போதைப் பொருள் பறிமுதல் செய்யப்பட்டது. மேலும் அங்கிருந்த ஷைன் டாம் சாக்கோவையும் அவருடன் மாடலிங் செய்து வந்த 4 பெண்களையும் போலீசார் கைது செய்தனர். ஆனால் குற்றச்சாட்டு நிரூபணமாகாததால் அவர்கள் மீதான வழக்கை நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. அதன் பிறகு சமீபத்தில் கோழிக்கோடு பகுதியில் போதைப் பொருள் கும்பலை கேரள போலீசார் கைது செய்தனர். அவர்களிடம் விசாரணை நடத்திய போது கைது செய்யப்பட்ட பெண் ஒருவர் பிரபல நடிகர்களான ஷைன் டாம் சாக்கோ மற்றும் ஸ்ரீநாத் பாசி ஆகியோருக்கு நாங்கள் தொடர்ந்து போதைப் பொருள் சப்ளை செய்தோம் என வாக்குமூலம் கொடுத்திருந்தார். இந்த வழக்கை தொடர்ந்து தற்போது நடிகை கூறிய குற்றச்சாட்டில் சாக்கோவை விசாரிக்க ஹன்சிபா ஹாசன், வினு மோகன் மற்றும் சாராயு மோகன் ஆகியோர் அடங்கிய 3 பேர் கொண்ட கமிட்டி அமைக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக முதலில் நடிகர் சாக்கோவிடம் விசாரணை நடத்தி அறிக்கை சமர்ப்பிக்கப்படும் என தெரிவித்தனர். ஆனால் அதற்குள் சாக்கோ மற்றொரு சிக்கலில் சிக்கியுள்ளார். சாக்கோ மீதான போதைப் பொருள் புகாரை தொடர்ந்து கொச்சியில் உள்ள ஒரு தனியார் தடுப்பு பிரிவு போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்திருக்கிறது. உடனே அந்த ஹோட்டலுக்கு போலீசார் அதிரடி ரெய்டு நடத்தியுள்ளனர். இந்த தகவலை அறிந்த சாக்கோ 3வது மாடியின் ஜன்னல் வழியாக வெளியேறி 2வது மாடிக்கு வந்து தப்பியோடியிருக்கிறார். ஹோட்டலில் இருந்த சிசிடிவி காட்சிகளை வைத்து போலீசார் இதை உறுதி செய்தனர். தொடர்ந்து
தப்பியோடிய நடிகர் சாக்கோவை போலீசார் வலை வீசி தேடி வருகின்றனர். ரெய்டு நடந்து வந்த போலீசாரை பார்த்ததும் சாக்கோ ஏன் பயந்து ஓட வேண்டும்? உண்மையில் அவரிடம் போதைப் பொருள் உள்ளதா? ஹோட்டல் அறையில் அப்படி என்ன நடந்தது? நடிகையின் குற்றச்சாட்டு நிரூபிக்கப்படுமா? போன்ற பல்வேறு கேள்விகளுக்கு நடிகர் சாக்கோ பிடிபட்ட பிறகே பதில் தெரியும். சமீபத்தில்தான் மலையாள திரையுலகில் பெண்கள் வாய்ப்புக்காக பாலியல் ரீதியாக துன்புறுத்தப்படுவதை ஹேமா கமிஷன் அறிக்கை உறுதி செய்தது. அந்த பெரும் புயலே அடங்காத நிலையில் இந்த போதைப் பொருள் சர்ச்சை பெரும் பிரளயத்தை உண்டாக்கியுள்ளது. இந்த சம்பவத்தில் நடிகை வின்சிக்கு ஆதரவாக பல நடிகைகளும் குரல் கொடுத்து வருகின்றனர். ஆனால் மலையாள சினிமாவில் போதை கலாச்சாரமா என்ற அதிர்ச்சி பலரையும் மிரள வைத்திருக்கிறது. கல்யாணத்துக்கு முன்னாடி பெரும்பாலானவங்களுடைய வாழ்க்கையில ஒரு டிராஜிக்கான லவ் ஸ்டோரி இருக்கிறது இயல்பான ஒண்ணுதான். ஆனா திருமணத்துக்கு பிறகும் முன்னாள் காதலி கூட டச்ல இருந்தா அது சில நேரங்கள்ல இந்த மாதிரியான கொலையிலையும் முடியும். புதன்கிழமை இரவு 11 மணி கடலூர் மாவட்ட எஸ்பி ஜெயக்குமாரும் சிதம்பரம் தாலுகா போலீஸும் ஊருக்கு ஒதுக்குப்புறமாக இருந்த ஒரு கிரைம் ஸ்பாட்ல ஆய்வு பண்ணிட்டு இருந்தாங்க. அதே சமயத்துல சிதம்பரம் அரசு மருத்துவமனையோட மார்ச்சுவரிக்கு ஒரு இளைஞரோட டெட் பாடி கொண்டு வரப்பட்டுச்சு. இந்த கொலையை யார் பண்ணதுன்ற கேள்விக்கான விடை சிதம்பரம் தாலுகா போலீஸ் ஸ்டேஷன்ல கிடைச்சது. ஒரு பக்கம் போலீஸ் விசாரணை, இன்னொரு பக்கம் கொலைகாரன், ரெண்டுக்கும் நடுவுல ஒரு டெட் பாடி. என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்க செய்தியாளர் கண்ணதாசனை விசாரணையில இறக்கினோம். கொல்லப்பட்டவர் 22 வயசான பாலகணபதி. கொலைகாரனோட பேரு வினோத்குமார். 2 பேரும் ஒரு காலத்துல இணை பிரியாத நண்பர்களா இருந்திருக்காங்க. இவங்களோட நட்புக்கு தீங்கு விளைவிச்சது பாலகணபதியோட ஒரு லவ் ஸ்டோரி. சிதம்பரம் பக்கத்துல உள்ள சாலையான்தோப்பு பகுதியைச் சேர்ந்த பாலகணபதி மூங்கிலடி கிராமத்தை சேர்ந்த ஒரு இளம் பெண்ணை காதலிச்சு இருக்காரு. ஆனா போதைக்கு அடிமையான பாலகணபதி 2 வீலர் திருட்டு, கஞ்சா விற்பனை போன்ற குற்ற வழக்கிலையும் கைதாகி இருக்காரு. காதலிக்கிட்ட கஷ்டப்பட்டு குற்ற சம்பவங்கள்ல ஈடுபடுறதெல்லாம் நம்மளோட வருங்காலத்துக்காக தான்னு பாலகணபதி தெரிவிச்சாலும் கூட போதை ஆசாமியோட சேர்ந்து வாழ முடியும் என்ற நம்பிக்கை அந்த பெண்ணுக்கு இல்லை. அதன் காரணமா காதலனுடனான லவ்வை பிரேக்கப் பண்ண இளம்பெண் வேறொரு நபரை திருமணம் செஞ்சுக்கிட்டு மூவ் ஆன் ஆகி இருக்காங்க. அந்த நபரோட பேரு வினோத்குமார். பாலகணபதியோட கேங்ல தான் வினோத்தும் இருந்திருக்கிறாரு. அவருக்கும் மது குடிக்கிற பழக்கமும் கஞ்சா புகைக்கிற பழக்கமும் இருந்திருக்கு. தன்னோட காதலியோட கணவர் என்ற காரணத்தால வினோத் கிட்ட ரொம்பவே பாசமா பழகி இருக்காரு பாலகணபதி. ஆனா அதே நேரம் முன்னாள் காதலியை தொடர்பு கொண்டு இவனுக்கு பதில் நீ என்னைய கல்யாணம் பண்ணி இருக்கலான்னு அடிக்கடி அவரோட வன்மத்தையும் வெளிப்படுத்தி இருக்காரு. இது அந்த பெண்ணையும் சில சமயங்கள்ல யோசிக்க வச்சிருக்கு. கணவர்கிட்ட போதை பழக்கத்தை விட்டொழிங்கன்னு கண்டிச்சிருக்காங்க. இந்த சூழல்ல திருமணத்திற்கு பிறகும் பாலகணபதி தன்னுடைய மனைவியோட தொடர்புல இருந்ததை வினோத் கண்டிச்சிருக்காரு. ஆனா முன்னாள் காதலியோட நினைவுகள் பாலகணபதியோட மனசுலையும் ரொம்ப ஆழமான பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கு. இந்நிலையில வினோத்குமாரோட மனைவி கருவுற்று இருக்காங்க. கணவன் மனைவி இருவரும் சந்தோஷமா வாழ்ந்தாலும் பாலகணபதி அவங்கள நிம்மதியா விடுறதா இல்லை. ஒரு கட்டத்துல டென்ஷனான வினோத்குமார் பாலகணபதியை தீர்த்து கட்ட முடிவு பண்ணியிருக்காரு. சம்பவம் நடந்த அன்னைக்கு வினோதும் அவரோட நண்பர் ஸ்ரீராமும் சேர்ந்து பாலகணபதியை மது விருந்துக்கு அழைச்சிட்டு போயிருக்காங்க. அந்த கேங் வழக்கமா சந்திக்கிற மேல மூங்கிலடி கிராமத்துல உள்ள வெள்ளாறு பகுதியில ஒன்னா சேர்ந்து மது அருந்திருக்காங்க. போதை தலைக்கேறினதும் பாலகணபதி நிதானத்தை இழந்து வழக்கம் போல நானும் உன் மனைவியும் எப்படியெல்லாம் லவ் பண்ணோம் தெரியுமான்னு பழைய மெமரிஸை கிளறி இருக்காரு. இவனை தீர்த்து கட்ட முடிவு பண்ணதுல தப்பே இல்லைன்ற முடிவுக்கு வந்த வினோத்குமாரும் அவரோட கூட்டாளிகளும் பாலகணபதியை சரமாரியா வெட்டி கொலை செஞ்சிருக்காங்க. நடந்த சம்பவம் தொடர்பா கொலை கேஸ் ரெஜிஸ்டர் பண்ண போலீஸ் கொலையாளி வினோத்குமார், ஸ்ரீராம் மற்றும் கதிர் ஆகிய 3 கைது பண்ணி மேற்கொண்டு தலைமறைவாக உள்ள 3 பேரை வலை வீசி தேடி வர்றாங்க.
காவல்துறையினரோட முழுமையான விசாரணைக்கு பிறகு பெண் விவகாரம் மட்டும்தான் நடந்த கொலைக்கான காரணமா அல்லது பாலகணபதியை கொலை பண்றதுக்கு வேற மோட்டிவ் ஏதாச்சும் இருக்கான்னு தெரிய வரும். இன்னும் 2 வாரத்துல திருமணம் நிச்சயிக்கப்பட்டிருந்த ஒரு வாலிபர் முகம் சிதைக்கப்பட்ட நிலையில மிக கொடூரமா கொலை செய்யப்பட்டிருக்காரு. நடந்த கொலைக்கான காரணம் என்ன? இத்தனை காலமாக பயணிகள் நிழற்கூடமாக செயல்பட்டு வந்த பஸ் ஸ்டாண்ட் தற்போது கொலை நடந்த இடத்தின் அடையாளமாக மாறியுள்ளது. 28 வயதான வாலிபர் அரிவாளால் முகம் சிதைக்கப்பட்டு மிக கொடூரமாக கொலை செய்யப்பட்டுள்ளார். நடந்த கோர சம்பவத்திற்கு காவல்துறையினர் காரணம் காட்டுவது எதை தெரியுமா? இதோ பயணிகள் நிழற்குடைக்குள் ஒய்யாரமாக நின்று கொண்டிருக்கிறதே இந்த பைக் தான். இளைஞர்களுக்கு பிடித்த இந்த ஸ்போர்ட்ஸ் பைக் கொலைக்கு காரணமானது எப்படி என்பதை தெரிந்து கொள்ள விசாரணையை தொடங்கினோம். கொல்லப்பட்டவர் திருவாரூர் மாவட்டத்தைச் சேர்ந்த மகேஷ். நெல் அறுவடை செய்யும் இயந்திரத்தை வைத்து தொழில் செய்து வந்த மகேஷுக்கு இம்மாத இறுதியில் திருமணம் நடைபெறவிருந்தது. இந்த சூழலில்தான் சென்ற ஞாயிற்றுக்கிழமையன்று மகேஷும் அவரின் நண்பரான நவீனும் நெல் அறுக்கும் இயந்திரத்தை லாரியில் ஏற்றுக்கொண்டு சிவகங்கை மாவட்டம் இளையான்குடி அருகே உள்ள வேலடிமடை கிராமத்திற்கு வந்துள்ளனர். அப்போதுதான் யாரும் எதிர்பாராத இந்த படு பயங்கர சம்பவம் நடந்துள்ளது. பஸ் ஸ்டாண்டில் கஞ்சா போதையில் அமர்ந்திருந்த ஒரு கும்பல் மகேஷையும் நவீனையும் அரிவாளால் சரமாரியாக வெட்டியுள்ளனர். இதில் கையில் லேசான காயத்தோடு நவீன் தப்பித்துவிட மகேஷ் முகம் சிதைக்கப்பட்டு மிக கொடூரமாக கொல்லப்பட்டிருக்கிறார். நடந்த சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்த போலீசார் அதே பகுதியைச் சேர்ந்த சிலம்பரசன், பைலட் கருப்பு மற்றும் ஆனந்த் ஆகிய மூவரையும் திங்கட்கிழமை கைது செய்து விசாரணையை தொடங்கியிருக்கிறார்கள். இந்த மூவரின் மீதும் கஞ்சா, அடிதடி, திருட்டு, வழிப்பறி போன்ற சிறு சிறு குற்ற வழக்குகள் நிலுவையில் இருந்துள்ளது. போலீசார் நடத்திய முதல் நாள் விசாரணையில் தலைக்கேறிய போதையில் இருந்த மூவரும் ஆளை மாற்றி கொலை செய்து விட்டோம் என வாக்குமூலம் கொடுத்திருக்கிறார்கள். இதைத் தொடர்ந்து போதை தெளிந்ததும் கொலையாளிகளிடம் தனித்தனியே விசாரணை மேற்கொண்டிருக்கிறார்கள். அதில் ஸ்போர்ட்ஸ் பைக்கை லேசாக தொட்டு பார்த்ததால் உருவான பிரச்சனை என்றும், தகாத வார்த்தைகளால் திட்டியதால் உருவான பிரச்சனை என்றும் ஒருவர் மாறி மற்றொருவர் வெவ்வேறு காரணங்களையே தெரிவித்துள்ளனர். இப்படியாக 3 நாள் விசாரணையில் 3 காரணங்களை தெரிவித்து வந்த கொலையாளிகள் கடைசியாக நவீனுக்கு சொந்தமான R15 பைக்கை திருட முயற்சித்தோம், அதன் காரணமாகவே கொலை நடந்ததாக ஒருமனதோடு வாக்குமூலம் கொடுத்திருக்கிறார்கள். சம்பவம் நடந்த அன்று பஸ் ஸ்டாண்ட் நிழலில் பைக்கை பார்க் செய்த நவீன் மகேஷுடன் லாரியில் ஓய்வெடுத்துள்ளார். அப்போது பேருந்து நிறுத்தத்தில் கஞ்சா புகைத்த பைலட் கருப்பும் அவரின் கூட்டாளிகள் இருவரும் நவீனின் பைக்கை திருட முயற்சித்துள்ளனர். இதை பார்த்து சுதாரித்துக் கொண்ட மகேஷ் திருட்டு பசங்களா என மூவரையும் கண்டித்துள்ளார். இதனால் வெகுந்தெழுந்த மூவரும் அவர்கள் மறைத்து வைத்திருந்த அரிவாளால் மகேஷை மிக கொடூரமாக வெட்டியுள்ளனர். நண்பனை காப்பாற்ற முயன்ற போது நவீன் கையிலும் அரிவாள் விட்டு விழுந்ததாக கொலையாளிகள் வாக்குமூலம் கொடுத்துள்ளனர். வாகனத்தை திருடுவதுதான் கொலையாளிகளின் உண்மையான மோட்டிவாக இருந்ததால் அதனை கிரைம் ஸ்பாட்டிலேயே விட்டு சென்றது ஏன் என்கிற கேள்வி தற்போது எழுந்திருக்கிறது. மேலும் இரு தரப்பினருக்கும்
முன்விரோதம் ஏதும் இல்லாத நிலையில் மகேஷை இத்தனை கொடூரமாக வெட்டி சரித்திருப்பதால் இதற்கு பின்னணியில் வேறு ஏதோ காரணம் இருப்பதாகவும் சந்தேகிக்க வைத்திருக்கிறது. அதோடு கடந்த சில மாதங்களாகவே கொலையாளிகள் மூவரும் பெரிய சம்பவத்திற்காக காத்திருந்ததாகவும் சொல்லப்படுகிறது. அதன் காரணமாக ஏரியாவில் கெத்தாக வேண்டும் என்கிற எண்ணத்தில் அப்பாவி இளைஞரை கொடூரமாக கொலை செய்துள்ளார்களா என்கிற கேள்வியையும் தற்போது காவல்துறை முன் வைக்கப்பட்டுள்ளது. இந்த வழக்கில் கொலையாளிகளின் வாக்குமூலம் ஆரம்பத்தில் இருந்தே முன்னுக்கு பின் குழப்பங்கள் நிறைந்துள்ளதாக இருப்பதால் இதில் உள்ள சந்தேகங்களை களைந்து குற்றவாளிகள் கடுமையாக தண்டிக்கப்பட வேண்டும் என்பதே அப்பகுதியைச் சேர்ந்த பொதுமக்களின் வேண்டுகோளாக உள்ளது. மீண்டும் நாளை இரவு 10 மணிக்கு நம்மை சுற்றி நடக்கும் குற்றச்சம்பவங்களின் முழு பின்னணியோடு உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுவது பார்த்திபன்.